வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். என்ன மேடம், வீடெல்லாம் நல்லா சுத்தி பாத்தீங்களா? உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சா? நில்லுங்க ஒரு நிமிஷம். நீங்க என்னோட எதிரி எஸ்எஸ்கே ஓட கூட்டு சேர்ந்தப்பவே உங்க மேல இருந்த பாதி மரியாதை போயிடுச்சு. இந்த மாதிரி வேவு பாக்குற வேலையெல்லாம் செஞ்சு மீதி இருக்கிற மரியாதையும் கெடுத்துக்காதீங்க. போங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா வந்துச்சு. ரேவதி ஆண்டி, பைரவி மேடம் போயிட்டாங்க, வெளியே வாங்க. கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். அவங்க சந்தேகப்பட்டு வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. இனிமே உஷாரா இருங்க. சரிங்க மாமா. அம்மா, பொருள் ட்ரெஸ் எல்லாம் கடையில ஆர்டர் பண்ணிருக்கோம், கொஞ்ச நேரத்துல வந்துரும். எதுக்கு இலக்கியா தேவையில்லாம எதுக்கு செலவு பண்றீங்க? இல்ல, இது எங்களோட கடமை. சரியா? சரியா, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். ஓகேம்மா. ஏதாவது தேவைப்பட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வரேன். சரிம்மா. வரோம் ஆண்டி. சரி சரி மாமா. ஆண்டி, நீங்க எங்கேயா இருக்கீங்க? நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். அம்மா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏன் ஆண்டி டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் அந்த இலக்கியாவாலதான். இலக்கியாவா? என்ன ஆண்டி நடந்துச்சு? அந்த இலக்கியா கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போனா. எனக்கு சந்தேகம் வந்து நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரி இலக்கியா கோயிலுக்கு போகாம ஒரு வீட்டுக்குள்ள போனா. அங்க கௌதமும் இருந்தான். 2 பேரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஆண்டி, என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்படி அவங்க யார் வீட்டுக்கு போனாங்க? அந்த ஆர்வத்துல தான் நானும் உள்ள போனேன். ஆமா, இது யார் வீடு? அது அது இது எங்க வீடுதான். உங்க வீடா? எங்க அக்கா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? இலக்கியோட அம்மாவும் தம்பியும் அங்கதான் வீடு எடுத்து தங்கிருக்காங்களா? ஆமா, வீடு எடுத்து தங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஏது காசு? எல்லாம் அந்த இலக்கியாவோட ஏற்பாடுதான். அதுவும் தனி வீடு புடிச்சு கொடுத்து அம்மாவையும் தம்பியையும் சுகமா தங்க வச்சிருக்கா. ஐயோ ஆண்டி, நீங்க சொல்றத கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. வீடு இல்லாம தெருவுல கிடக்கணும்னு அவங்கள நான் கஷ்டப்பட்டு வெளியே துரத்துனதெல்லாம் வீணா போச்சு. யாரு வீட்டு காசுல யாரு வசதியா வாழறது? இந்த சொத்து நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. ஆனா ஏன் சொத்தை எடுத்து இலக்கியா அவ குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாளா? எல்லாம் அந்த கௌதம் கொடுக்கிற இடம். மாமா மட்டும் இல்ல, அத்தையும் இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த துணிச்சல்ல தான் அவ குடும்பத்துக்கு சௌகரியமா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதுல ஒரு டவுட் என்னன்னா, அம்மாவை பார்க்க போறவ எதுக்கு கோயிலுக்கு போறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு போணும்? ஆமால, அன்னைக்கே ஒரு தடவை அவ அம்மாவை பார்க்க போறேன்னு போயிட்டு கோயில்ல ரேவதியோட இருந்தா. இன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இந்த 2 சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அத நீங்க கண்டுபிடிங்க ஆண்டி. அதுக்குள்ள நான் ஒரு காரியம் பண்றேன். இந்த இலக்கியா ஓவரா ஆடுறதுக்கு காரணமே அத்தையும் மாமாவும் கொடுக்கிற ஆதரவு தான். அதை உடைச்சா இலக்கியாவை ஈஸியா காலி பண்ணிடலாம். அந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா எதையும் உருப்படியா செய்யறது இல்ல. கடைசியில அந்த இலக்கியா தான் ஜெயிக்கிறா. வர வர நீ வாயில வடை சுடுறதுதான் அதிகமா இருக்கு. ஆரம்பத்திலே நீ அந்த இலக்கியாவை காலி பண்ணிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த அவமானம் நடந்திருக்குமா? உனக்கு இலக்கிய அளவுக்கு திறமை இல்ல. இலக்கியா. அத்தை. கௌதம் எங்க? அத்தை, அவரு வாஷ்ரூம்ல இருக்காரு. காஃபி கேட்டான். கொடுங்க அத்தை, நான் கொடுத்துடுறேன்.
இலக்கியா, நான் கால் பண்ணப்போ நீ கோயில்ல இருக்கேன்னு சொன்னியே. ஆ, என்ன திடீர்னு கோயிலுக்கு? அத்தை அது அது வந்து இல்ல, நீ என்கிட்டயும் சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல, அதான் கேட்டேன். சொல்லலான்னு தான் நினைச்சேன் அத்தை. நீங்க தான் ஏதோ தெரிஞ்சவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்கல்ல? கரெக்ட் தான். ம். ஆம், ஆமா, கோயிலுக்கு போனியே, ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? என்ன அமைதியா இருக்க? ஏன் லேட்டா வந்த? அத்தை ஆ, அது கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மாவை பார்த்துட்டு வந்தேன் அத்தை, அதான். சரி சரி. இலக்கியா, நீ போகும்போது தனியா தானே போன? வரும்போது நீயும் கௌதம் எப்படி சேர்ந்து வந்தீங்க? என்ன அமைதியா இருக்க இலக்கியா? ஜானு, சொல்லு. என்ன அம்மா இப்ப எதுக்கு போலீஸ் மாதிரி கேள்வி அது கேட்டுட்டு இருக்க? ஒண்ணும் காஃபி கொடுக்க வந்தியா இல்ல விசாரிக்க வந்தியா? இல்லப்பா. இலக்கியா எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவா. இன்னைக்கு சொல்லலையா, அதனால தான் கேட்டுட்டு இருந்தேன். இலக்கே ஆசைப்பட்டிருக்கா, உடனே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டா. இது ஒரு தப்பா? ஐயோ, எந்த தப்பும் இல்லப்பா. இதுக்கே கோவப்படுற? நீ காஃபி குடுமா, ஆறிட போகுது, சாப்பிடு. ஆமா கௌதம், நீங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. எப்படி? ஐயோ கடவுளே! இலக்கியா கோயில்ல இருந்து அவங்க அம்மாவை பார்க்க போனப்ப நான் வழியில பார்த்து அப்புறம் 2 பேரும் கார்ல ஒன்னா போய் அத்தைய பார்த்துட்டு வந்தோம். போதுமா? இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? ஐயா சாமி, எந்த கேள்வியும் இல்லப்பா. நீ காஃபியை குடி. அப்பாடா, கொஞ்ச நேரத்துல அத்தை பீதியை கிளப்பிட்டாங்க. பைரவியம்மா ஒரு பக்கம், ஜானு ஒரு பக்கம்னு நம்மள சந்தேகப்பட்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்க போல இருக்க. முடியல. ஏன், என்னாச்சு கௌதம்? என்னன்னு தெரியல, கை கால்லாம் செமையா வலிக்குது. அப்படியா? இருங்க, நான் வரலுக்கு நெட்டி முறிச்சு விடுறேன், வலி சரியாயிடும். ஏய், காலை கொடுங்க. கொடுங்க. ஏங்க, எப்படி இருக்கு? இன்னும் வலி குறையல. என்ன சொல்றீங்க? இருங்க. இப்போ ஏதோ சுமார் தான். சரி, இந்த கையில கொஞ்சம் நெட்டி முடிச்சு விடு பார்க்கலாம். சரி. இப்ப வலி எப்படி இருக்கு? சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. உனக்கு நெட்டி முடிக்கவே தெரியல. இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். ஓஹோ, பயிற்சி எடுக்கணுமா? இப்ப பாருங்க என்னோட பயிற்சிய. இப்ப நல்லா இருக்கா? இப்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? அடி பாவி, நெட்டி முறிக்க சொன்னா வரலையா உடிக்கிற? கௌதம், கௌதம், ஐயோ ஐயோ கௌதம், என்னாச்சு? கௌதம், கௌதம், இதெல்லாம் சீட்டிங் கௌதம். என்னையா ஓட விடுற? விடுங்க. ஐயோ, இனி நீ தப்பிக்கவே முடியாது. ஆண்டி, நான் கிளம்புறேன். கிளம்பிட்டியா வசந்த்? ஆமா ஆண்டி, இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு வீக்லி செக்கப்புக்கு ஹாஸ்பிடல் போகணும். நாளைக்கு 10 மணிக்கு ரெடியா இருங்க, போயிடலாம். என்ன வசந்த், ஆண்டி? நாளைக்கு நான் ஹாஸ்பிடலுக்கு வரலப்பா, அதுக்கு அடுத்த நாள் வேணா போய்க்கலாம். ஏன் ஆண்டி? கரெக்டான டேட்டுக்கு டாக்டர் செக்கப்புக்கு வரணும்னு சொல்லிருக்காருல்ல. தெரியும், இருந்தாலும் வேண்டாம். அதான் ஏன்னு சொல்லுங்க ஆண்டி. இல்ல, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்பா. அப்படியா ஆண்டி? ஆமாம்பா, பிறந்த நாள் அதுமா ஹாஸ்பிட்டலுக்கு போவேனான்னு நினைக்கிறேன். வருஷம் பூரா நோயாளியாவே இருக்கேன். நாளைக்கு ஒரு நாளாவது உடம்புல நோய் இருக்கிறத மறந்துட்டு நிம்மதியா இருக்கலான்னு ஆசைப்படுறேன்.
நாளைக்கு நான் கோயிலுக்கு போலான்னு இருக்கேன், நீயும் வரியா? இல்லனா உனக்கு வேலை இருந்தா பாரு. என்ன ஆண்டி, உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டீங்க, அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை? நான் வரேன். சரிப்பா. சரி வரேன் ஆண்டி. நாளைக்கு ரேவதி ஆண்டிக்கு பர்த்டேங்கிற விஷயம் இலக்கியா காக்க தெரியுமா? எதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். நான் வரலனா ப்ராஜெக்ட ஃபைனல் பண்ண மாட்டீங்களா? அப்புறம் நீங்களா எதுக்கு இருக்கீங்க? அவங்க மும்பைல இருந்து பார்ட்டி போனுக்கு மேல போன் பண்ணிட்டு இருக்காங்க. சம். கௌதம், என்ன கௌதம், என்னாச்சு? ஃபைல் மோகாம எப்படி அப்ரூவல் கிடைக்கும்? அது கூட தெரியாம ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கானுங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. கௌதம் விடுங்க கௌதம், கோவப்பட்டா இப்ப வேலை நடந்துருமா? ரிலாக்ஸ் கௌதம். எனக்கு கொஞ்சம் தனியா விட. இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக வந்தேன். அதுவும் அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா நீங்க டென்ஷனா இருக்கீங்களே. சரி விடுங்க. இல்லக்கா, இரு. என்ன விஷயம் சொல்லு. உங்க மூட் இப்ப சரியில்லை, நான் அப்புறமா சொல்றேன். நீங்க அதான் ஆபீஸ் டென்ஷன். நீ விஷயத்த சொல்லு. இல்ல, அது ஹாப்பியான விஷயம். ஆனா உங்க முகம் இறுக்கமா இருக்கே. நான் இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. அது அப்படி ஈஸியாலாம் சொல்லிட முடியாது. ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஓகேனா நான் சொல்றேன். என்ன கண்டிஷன்? என்ன நீங்க நெட்டி முறிக்க சொல்லி வேலை வாங்குனீங்கல்ல, இப்ப அதே மாதிரி எனக்கும் நெட்டி முறிங்க நான் சொல்றேன். டேய், பழி வாங்குறியா? நீ எதுவும் சொல்ல வேணாம் போ. கௌதம், ரேவதி அத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்ல வந்தா கூட இப்படிதான் நீங்க போவீங்களா? என்னது அம்மா சம்பந்தப்பட்டவா? சொல்லு. இலக்கியா, சீக்கிரம் சொல்லு. அப்படி என்ன அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம்? இலக்கியா சொல்லு. இலக்கியா, இன்னும் நீங்க எனக்கு நெட்டி முறிக்கவே இல்லையே. சரி வா உட்கார். கால காட்டு. இப்ப சொல்லு. சொல்றேன். நாளைக்கு ரேவதி அத்தையோட பிறந்த நாள். என்ன சொல்ற? நாளைக்கா? ஆமா கௌதம். ஐயோ, என் அம்மாவோட பர்த்டேவா? ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. என் அம்மாக்கு பிறந்த நாள். இலக்கியா. கௌதம், கௌதம் விடுங்க கௌதம். கௌதம் ப்ளீஸ், தலை சுத்துது. நிறுத்துங்க கௌதம், மயக்கம் வருது கௌதம். முடியாது. கௌதம். அப்பா, கௌதம், அத்தையோட பிறந்த நாளைக்கு என்ன எதுக்கு தூக்கி சுத்துறீங்க? அந்த ஹாப்பி நியூஸ நீ தானே சொன்ன, அதான். ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ரேவதி அம்மா தான் என் பெத்த அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற பிறந்த நாள். அத அவங்க எதிர்பார்க்காத மாதிரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். நிச்சயமா கௌதம், அத்தை அவங்க வாழ்க்கையில பாதிய உங்களை தேடுறதுலயே தொலைச்சிட்டாங்க. அவங்களுக்கு பாவம் கொண்டாட்டம்னா என்னன்னே தெரியாது. அதனால அத்தையோட பிறந்த நாளை நல்லா சிறப்பா பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பாவம் அம்மா, அவங்க என்ன கண்ணை பாக்குற வரைக்கும் சரியா சாப்பிட்டிருக்க கூட மாட்டாங்க. அதனால அம்மாவோட பிறந்த நாளுக்காக கோயில்ல கஷ்டப்படுறவங்க பல பேருக்கு அன்னதானம் போட்டுடலாம். என்ன சொல்ற? சூப்பர் ஐடியா கௌதம். அத்தை கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே ஒரு பெரிய ஹால் புக் பண்ணி கேக் வெட்டி பாட்டு டான்ஸ் அத்தங்கலம் பண்ணிடலாம். கேட்கவே ஹாப்பியா இருக்கே. நாளைக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஆனா இதெல்லாம் ஜானகி அத்தைக்கு தெரியாம எப்படிங்க பண்றது? அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப சமாளிச்சாகணும், விடு பாத்துக்கலாம். நீ வசந்துக்கு போன் பண்ணி அன்னதானம் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க. இந்த பாரு, ஆனா இது ரேவதி அம்மாக்கு தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஓகேங்க, நான் இப்பவே போய் போன் பண்றேன் வசந்துக்கு. நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்க.
ஆனா எதையும் உருப்படியா செய்யறது இல்ல. வர வர நீ வாயில வடை சொல்றதுதான் அதிகமா இருக்கு. உனக்கு இலக்கிய அளவுக்கு திறமை இல்ல. எனக்கா திறமை இல்ல? ஏதாவது செஞ்சாகணுமே. இலக்கியாவுக்கு அத்தையை விட பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது கௌதம் தான். அவனை காலி பண்ணா இலக்கியாவை ஈஸியா துரத்திடலாம். என்ன பண்ணலாம்? ஐடியா. கார்த்திக் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். அம்மா நீ யார் தள்ளுனது? ஒருவேளை தூக்க கலக்கத்துல விழுந்துட்டானோ? ச்சே. என்ன எல்லாரும் கௌதம்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்ப என்னோட கார்த்திக் என்ன ஏமாலியா? அப்பாவிங்கிறதுனால கார்த்திகை எல்லாரும் ஏமாத்துறீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? பாவம் அவரு. கம்பெனில தனக்கு இருக்கிற உரிமையை தானே அவரு கேக்குறாரு. அத கூட கொடுக்க மாட்டீங்களா? நியாயமா கம்பெனி கார்த்திக்கு தான் சொந்தம். ஆனா அங்க ஒரு ஸ்டாஃபா தான் வேலை பாக்குறாரு. அத நினைக்க நினைக்க எனக்கு அழுகையா வருது. கார்த்திக் மட்டும் தைரியமானவரா இருந்தா கௌதம் கிட்ட போய், டேய் கௌதம், சொத்து பிசினஸ் எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடான்னு சொல்லி இருந்திருப்பாரு. பாவம் கார்த்திக் நல்லவராச்சு. அப்படி சொல்ல மாட்டாரு. கார்த்திக், நீங்க இந்த வீட்டுல கௌரவமா வாழணும்னா கம்பெனி உங்க பேருக்கு வரணும். ஆனா அது நடக்குமான்னு தெரியல. வாங்க கௌதம், இவ்ளோ நேரமா எங்க போயிருந்தீங்க? ஆமா, இதெல்லாம் என்ன பேக்ல? சத்தம் போடாத, ஜானு கேட்டுற போது. அத்தைக்கு தெரியாம அப்படி என்னங்க விஷயம்? காட்டுறேன். கௌதம், என்னது இது இவ்ளோ புடவைங்க? இதெல்லாம் யாருக்கு? வேற யாருக்கு? இன்னைக்கு பர்த்டே கொண்டாட போற ரேவதி அம்மாக்கு தான். வாழ்க்கையில முதலா என்ன பெத்த அம்மாவுக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ண போறேன். அந்த செலிப்ரேஷன் நான் என் அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறத ரேவதி அம்மா உணர்ந்து சந்தோஷப்படணும். அதான் கிஃப்ட கிராண்டா வாங்கினேன். நல்லா இருக்கா? எக்ஸலண்டா இருக்கு கௌதம். நான் இதை எதிர்பார்க்கல. அத்தை மட்டும் இத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இன்னும் சந்தோஷப்படுறதுக்கு நிறைய ஐட்டம் வச்சிருக்கேன். வெயிட் பண்ணு. பாரு. கௌதம், செம்மையா இருக்கே கௌதம். ஒரு நாளாவது எனக்கு இந்த மாதிரி புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்திருக்கீங்களா? அம்மாவுக்கு நான் மட்டும் எங்க இருந்து இவ்ளோ ஆர்வம்? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அம்மாக்கு பிறந்த நாளுன்னதும் சாருக்கு தலைக்கால் புரியலையோ? சரி சரி, கோச்சிக்காத, உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கௌதம். அத்தைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குனீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறது யாரா இருக்க முடியும்? சரி, வாங்க போலாம்.
கௌதம் ஆ. அத்தைய காணும். சரி பேக் கொடு, நான் கார்ல வச்சுட்டு வந்துடுறேன். போலாம். கௌதம் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.